ஹலோ கைஸ், நான் வந்து டிவி பிரதர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் தான் வந்திருக்கோம். இது வந்து நான் வந்து பூங்கோல்லேருந்து வந்திருக்கேன். இது எப்படி வரணும்னா பூங்கோல்லேருந்து கட்டிப்புக்கு வந்துட்டு அங்கேருந்து ஷட்டில் பஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து டாக்ஸி கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், நம்மளோட சிங்கப்பூர் வைல்ட் ஏஷியா ரெயின் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃபை வாங்க இப்போ டிக்கெட் எடுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், அங்கே ரெயின் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்னு இருக்குது. இங்கே நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். சரியா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஆமையை வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ ஃபோனில் விசிபிள் இருக்கா இல்லையான்னு தெரியல. வாங்க இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் மாதிரி மேலே ஏறுறோம். அது வந்து ஒன்றும் இல்லை கைஸ், ராக்கில் இப்படி இருக்குது. நம்ம மேலே ஏறுறோம். இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஷூ போட்டுருவாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபேமிலிஸோட வாங்க, ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்றும் காற்றில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாங்க ஃபுல்லாக போவோம். இங்கெல்லாம் நம்ம சேஃபாக நடக்கணும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கீழே இருந்தாலும் ஒன்றுவோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம நடக்கும் போது ஃபுல்லாக அனிமல்ஸை பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் என்ன தண்ணியில் போகிற மாதிரி இருக்குது. வா என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்களே, தண்ணி நடுவில் பாறை கல்லெல்லாம் வச்சு நம்ம நடக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இது நல்லா ஷூ போட்டுட்டு வர ரெக்கமெண்டுன்னு சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எப்படிலாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களே, பாறை கல்லெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வந்து அங்கே போகணும். கீழே தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம பாடலாம் இருக்குது. இப்போ வந்து காற்றுக்குள்ள போகிறோம்னா நடப்போம். பக்கத்தில் நெட்டில் அமைச்ச மாதிரி இருக்குது. இருக்குன்றத வந்து ஜெல்லாம் இருக்குது. இப்போ பார்க்கிங் மாதிரி போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ காடு மாதிரி செட்டப்லாம் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உட்டெல்லாம் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கே உட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. இதே தண்ணி போகிற மாதிரி தண்ணி போகுது. நம்ம அப்படியே நடுவில் உட்டில் நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ். கைஸ் அடுத்து நம்ம வந்து எங்கே வந்து உட்டை தாண்டிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே போகிறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு இப்படி நம்ம இந்த வழியாக வந்துருக்கோம். இங்கே வந்து தண்ணி போயிட்டே இருக்குது. இது வந்து எங்கே போகிறதுன்னு தெரில. வாங்க நம்ம வந்து கடைசியில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து இப்போ முன்னாடி ஹோட்டலில் நடந்த மாதிரி பாறையில் நடக்கிறோம் தண்ணியில். இப்போ நடந்துட்டு வாங்க இப்போ உள்ளே போகலாம். காடு மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து காடு மாதிரி நடந்து வந்துட்டோம். போக இப்போ உள்ள வந்து பார்த்தா பங்கி ஜம்பிங் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த தண்ணிலாம் முடியுது. நம்ம அங்கே பார்த்து தண்ணி. இப்போ நம்ம படிக்கட்டில் ஏறுற மாதிரி பார்த்தோம்னா நல்லா டாலாக போகுது அந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் வந்து ஒரு வழியாக நம்ம போனோம்னா இது பங்கி ஜம்பிங். அப்புறம் வந்து ஒரு மலை மேலே வந்து கீழே இறங்கினோம்னா நம்ம கயிறு கட்டிடுவோம்னா இங்கேருந்து ராக்கில் கிளைம் பண்ணுறது போல் ராக்கு வழியாக கீழே இறங்குற மாதிரி வரும் ஹைட்லேருந்து. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எக்ஸ்ட்ரா பேவா இல்லை ஃப்ரீயான்னு தெரில. நீங்கள் அது பார்த்துக்கிட்டு நீங்கள் போகலாம். இப்போ வந்து ரொம்ப டாலாக இருக்குது. இங்கே என்ன கூட்டமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தா இங்கே வந்து மங்கி இருக்குது. ஒரு மங்கி ரொம்ப டால் இதில் இருக்குது. ஒரு ரொம்ப டாலாக இருக்குது. டாலான இடத்துல அங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதா தெரில. அங்கே 2 மங்கி இருக்குது. அங்கே 2 மங்கியும் ரொம்ப டாலாக இருக்குது. ஒரு கல் மலை ஏறி நிற்கிற ஒரு மங்கி. இப்போ உள்ள வந்து பார்த்தா நெட்டுக்கு நடுவில்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நெட்டுக்கு நடுவில் இப்படி காப்போடு வச்சு நடக்கிற மாதிரி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ உள்ள வந்து பார்த்தா அந்த மங்கி
உங்களுக்கு இங்கேருந்து கிளியராக விசிபிள் ஆகுது. நம்ம ஒரு உட்டன் பீச்சில் நடக்கிற மாதிரி இங்கே வந்து இருக்குது. நம்ம உள்ளே போகணும். இங்கே இப்போ கேவுக்கு நடுவில் நம்ம 2 ராக் நடுவில் படிக்கட்டில் நடக்கிற மாதிரி இருக்காங்க. இங்கெல்லாம் வரதா இருந்தால் நீங்கள் ஏதாவது ஸ்டிக் எடுத்து வரலாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம். ஏன்னா அவங்க திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. அதனால ஸ்டிக்குலாம் எடுத்து வரலாம். தண்ணி பட்டல் இங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே ரொம்ப இதாக இருக்குது. தண்ணிலாம் இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியல. தண்ணி பட்டல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் நிறைய மலைலாம் இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கு நடுவில் இப்போ ரோப் போகிற மாதிரி இருந்துச்சுல்ல. இங்கே நம்ம வந்து இந்த உட்டில் வந்து உட்காந்துருக்கலாம் கொஞ்ச நேரம் சிட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா சைடில் கயிறு வச்சுருக்காங்க பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் கைஸ் ஒரு பெரிய ட்ரீக்கான இன்ஃபர்மேஷன் அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த பெரிய ட்ரீ. அங்கே நிற்கிறாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கைஸ் ஒரு செமையாக வியூலாம் இருக்குது. இப்போ நம்ம நடக்கிறோம். இங்கே செமையான வியூலாம் இருக்குது. நம்ம செடியை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போகும் உள்ள இப்போ பாருங்கள் கைஸ் இப்போ வந்து என்ன எடுத்து பண்ணிருக்கோம். இங்கே வந்து ஒரு பேர் நம்ம வந்து ஒன்றும் இல்லை கைஸ். அப்படி நம்ம போனால் இங்கே வந்து ரவுண்ட் எடுத்துவாங்க. அந்த சுற்றி வரும்போது பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போடும்போது இங்கே நம்ம அப்போ பார்த்த ரிவர் வந்து இங்கே தெரியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம நடந்து போடுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே ஒரு இலையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணிட்டோம். அந்த ட்ரெக்கிங் ஒரு வழியில் ஒரு அனிமலையும் பார்த்து வரும். இங்கே பாருங்கள் கைஸ் இப்போ வந்து நம்ம சொன்ன படிக்கட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த படிக்கட்டு ஏறுவோம். ரொம்ப இது வந்து பெரிய படிக்கட்டாக இருக்குது. வாங்க மேலே போவோம். இந்த படிக்கட்டுக்கு மேலே வந்தாலும் நம்மளால வீடியோ அனிமல்ஸை பார்க்கவே முடியும். ஸ்கிப் பண்ணவும் முடியாது இந்த படிக்கட்டை. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் அப்படியே அங்கேயே ரவுண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வாங்க நம்ம இப்போ மேலே போகலாம். இப்போ மேலே போய் பார்த்தா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே வந்து ரீஃபில் வாட்டர் ரீஃபில் மாதிரிலாம் இருக்குது. அங்கே சொன்னால் நிறையா ரீஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர் இருக்குது. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு 10 மினிட்ஸ் கழிச்சுன்னு இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த பிரிட்ஜில் வந்து இப்போ தான் நம்ம ஒரு உள்ளே போக போகிறோம். இது வெறும் ட்ரெய்லர் மாதிரி தான். இப்போ தான் ஒரு மெயின் ஆக்ஷனும் இருக்குது. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். அது மாதிரி அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம உள்ள. ஆனால் இங்கெல்லாம் ஃபுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் அலோட் கிடையாது. இப்போ உள்ளே போனால் இந்த கேட் திறந்தோன்னா திருப்பியும் சாட்டிடணும். ஏன்னா இங்கே வந்து வார்னிங்கான அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால இப்போ உள்ளே போகணும். இப்போ ஃபுல்லாகவே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. பிரிட்ஜுக்கு நடுவில் நடக்கணும் தான் அங்கே இங்கே பாருங்கள் இது ஒன்றுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் சைடில் ஒரு வேறு இருக்குது. இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இது ஒன்றுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏஷியன் ஜியான் டர்ட்டிலுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இங்கே எலாங்கேட்டட் டார்டாய்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு அனிமலுக்கு பார்க்கும்போது வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஏன் இங்கே வைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இங்கே இருக்கிற அனிமல் இங்கே இருக்கான்னு பார்த்துட்டா தெரில. ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து அங்கே இருக்கான்னு பார்ப்போம். நடக்கலாம். இங்கே தான் அந்த டார்டாய்ஸ்வே இருக்குது. அங்கே ஓரமாக இருக்குது. தெரியுதா இல்லைன்னு தெரில. வாங்க இப்போ வந்து நடந்து போகலாம். இங்கே பாருங்க இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் இங்கே அனிமல் கிளியராக இங்கே இருக்கிற மாதிரி தெரில. இங்கே பாருங்க இங்கே வந்து மேப்குள்ளே நான் போட்டு யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். வாங்க இப்போ வந்து நடந்து போகலாம். இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ராக்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. கைஸ் உள்ள போகலாம். இதோட கூட்டமாக இருக்குது. கைஸ் அங்கே பாருங்கள் என்னன்னு பார்த்தா அங்கே டியர் இருக்குதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம்.
அங்கே அந்த மேஸ்குலின் டியர் கொம்பே இல்லாமல் டியரு, கொம்பு இல்லாத டியர். இப்போ இங்கே பாருங்க கொம்பு இருக்கிற டியருக்கான இன்ஃபர்மேஷன், ஆக்சிஸ் டியருக்கான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே ஒரு மவுஸ் டீருக்கான இன்ஃபர்மேஷன். அப்படியே நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம ஒரு வழியாக ஒரு பிக்சர் பண்ணிட்டு இப்போ ராக்கில் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே அங்கே மேப்லாம் இருக்குது. ஆனால் இங்கே மேப் வந்தாலும் இங்கே நிறையா குழப்புது, என்னன்னு தெரியல. இங்கே செம்மையாக குழப்புது, எங்கே இடத்துக்கு வர மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்க நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான இன்ஃபர்மேஷன், ஆனால் அதெல்லாம் இருக்குமான்றத. இங்கே பாருங்க சுட்டு தண்டுற மாதிரிலாம் போட்டு இருக்குது. ஒரு முடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்குது செடியெல்லாம். வாங்க நடக்கும். இப்போ ஒரு வழியாக அதையும் தாண்டி வந்துட்டோம். ராக்கில் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் போவோம். பாருங்க ஒரு செடியெல்லாம் பேம்பூலாம் இருக்குது. இப்போ உள்ளே போவாங்க. இப்போ நடக்கிற அந்த ராக்கு தாண்டிலாம் வந்துட்டோம். இங்கே ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கணும் போட்டிருக்கு. என்னென்னு அதை போய் பார்ப்போம் இருக்குதா இல்லையான்னு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. லைனில் போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இதில் போகிறோம். இதுக்கு போனோம் இதாக இருக்குது. நம்ம உள்ள போகலாம். இப்போ நம்ம அந்த லைனை தாண்டி வந்துட்டோம். நான் சொன்னேன் அவனுக்கு அங்கே மேப் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. இங்கே பாருங்க இங்கே போனால் பேக்கிங் என்ட்ரன்ஸ் இருக்குது. எக்ஸிட் போகிறதுக்கு தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம்னா அவ்வளோவா இருக்கலாம். இப்போ இது எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு $30 இருக்குது. $30 இது ஒர்த்தா என்னன்னு கடைசியில் பார்க்குவாங்க. இப்போ திருப்பியும் ஒரு லைன் க்ரியேட் ஆகிட்டு அந்த லைன்லேயே போகணும். இப்போ ஒரு வழியாக லைனை நம்ம தாண்டி முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எந்த நீங்கள் வர போகிறதுன்னு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க போய் பார்ப்போங்க. உள்ளே கேவத்தில் இருட்டாக இருக்குது. அதுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. போவோம். இதனால் நாங்கள் நிறைய சொன்ன மாதிரி இந்த மவுண்டன்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியெல்லாம் ஹியூமன் மேட் ஆர்டிஃபிஷியல். இதெல்லாம் நம்ம படிக்கட்டு நடக்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். உள்ளே போகலாம். இப்போ நான் படிக்கட்டில் ஏறி இப்போ ஒரு வழியாக ஒரு செம்மையான ஒரு சீனரி வந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீனரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நல்ல சீனரியாகவே நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இப்போ அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இப்போ நம்ம உள்ளே போய் நடக்கலாம். இப்போ திருப்பியும் படிக்கட்டில் ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம படிக்கட்டில் ஏறலாம்.
வந்து படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப நிறையா இருக்குது போல். வாங்க இப்போ வந்து நம்ம கீழே திருப்பி படிக்கட்டு மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ கீழே இறங்கிட்டு வாங்க நம்ம காட்டுக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம காட்டுக்குள்ளே வந்தோடனே இங்கே ஒரு மங்கி இருக்குது பாருங்கள் கைஸ். மங்கி, அந்த மங்கிலாம் எங்கன்னு தெரியும். இது வந்து நம்ம உள்ளே போய் மங்கி ஜோனுக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போகணும். அதனால இதுக்குள்ளெல்லாம் நோ ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்க போகிறாரு. மங்கி வந்து வந்தாலும் நம்ம 1 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க கைஸ், எல்லோரும் விளாட்ற மாதிரி நெட்டுக்குள்ளே நடந்து விளாட்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து விளாண்டு போவோம். நடந்து போகிற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே நல்லா ஜம்ப் பண்ணி போகிற மாதிரிலாம் ஜாலியாக இருக்குது கைஸ். அது மாதிரி இங்கே சில இதுக்கு பண்ணுறோன்னா என்ட்ரி இப்படி போகணும். சில எக்ஸிட் வந்து அப்படி வர மாதிரிலாம் இருக்குது. அது வந்து நம்ம பாட்டு வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஃபைனாக வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை தாண்டி போகலாம். இங்கே இப்படி விளையாடுறது செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த டேஸ்ட் பாருங்கள் வயசு அந்த ரெட் கலரில் வந்து என்ட்ரி போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுவே ரைட் சைடில் பாருங்கள் க்ரீன் கலரில் அங்கே தான் என்ட்ரி போகலான்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் இன்னொரு ரீஃபில் ஸ்டேஷன் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் ஒரு இந்த குரங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த குரங்கு பார்க்க இது சைட்லலாம் சின்கிட்டலாம் தாடி வச்சுக்கிட்டு அதோட முகமே ரொம்ப பியூட்டிஷாக இருக்குது கைஸ். என்னமோ டெய்லி வந்து ஒட்டி வச்ச மாதிரிலாம் இருக்குது. செமையாக இருக்குது பாருங்க. வயிறுலாம் பிங்காக இருக்குது கைஸ். இப்போ அந்த கைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. எடுத்து போகலாம். அதுக்கு முன்னாடியே அந்த மணிக்கையே வந்து கம்பியிலலாம் ஏற ஆரம்பிச்சிச்சு கைஸ். இங்கே வருங்க கைஸ், கம்பிக்கிட்டே ஏறியாச்சு. அந்த மாதிரி அந்த மணிக்கெலாம் வந்து அங்கே மணிக்கி பாட்டுக்கெல்லாம் அந்த ஜூ ஆளுங்களே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் டேஞ்சர்லாம் நினைக்க தேவையில்லை. சப்போஸ் ஏதாவது ஆனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கைஸ் பேண்ட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம ட்ரெஸ் அதுவே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது கைஸ். அங்கே மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்குது கைஸ். இதுக்குன்னே ஒரு கார்டுலாம் கட்டி வச்சுருக்காங்க கைஸ். எவ்வளோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தா ஒரு மணிக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு மணிக்கு சவுண்டு அது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. என்னென்னு போய் பார்க்கலாம். இப்போ அந்த மணிக்கு வந்து ரொம்ப நல்லா தரணும் கேட்குறது பாருங்கள். நல்லா கேட்டுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைகர் தெரியுது பாருங்க கைஸ். இவ்வளோ நேரம் அந்த டைகர் தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நம்ம அதை வெயிட் பண்ணி ஏந்திரிக்குதான்னு பார்த்தோம். இப்போ தான் அது ஏஞ்சி உட்காந்துருக்கு பாருங்க கைஸ் செடிக்கு நடுவில். அது மாதிரி அது வந்து இது கேட்டோம் ஏன் நிறைய டைகர் இல்லைன்னு. ஆனால் பார்த்தா ஒரு ஹேபிட்டட்டில் வந்து ஒரு அனிமல் தான் இருக்குமா. அதாவது இப்போ டைகர்னால் ஒரு டைகர் தான், லயன்னா ஒரு லயன் தான், அந்த மாதிரி தான் இருக்குமா. அது என்னன்னு பார்த்தா நிறையா இது வச்சாங்கன்னா இது வந்து சும்மா நல்லாயிருக்கும். இங்கே கைஸ் அங்கே வந்து இது காட்டு நாய் உள்ளே இருக்குது. அது உங்களுக்கு தெரியலையான்னு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ வந்து அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு அனிமல் பியர் அங்கே இருக்குது பாருங்க கைஸ். கருப்பு கலரில் அங்கே தண்ணி பியருன்னு நினைக்கிறேன். பேர் என்னன்னு தெரியாது. இங்கே பாருங்க பியர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியா விசிபிளாக இருக்கான்னு தெரில. நாங்கள் அடுத்தது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் கைஸ். அந்த பியரு ஒயிட் கலர் நோஸ் வச்சுக்கிட்டு பிளாக் கலரில். இப்போ வந்து ஒரு
கேவ் மாதிரி ஒரு கேவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க கைஸ், கேவுக்குள்ளே தண்ணி இருக்குது. அதை வரை இப்போ வந்து என்னன்னா ஒரு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த கேவுக்குள்ளே நல்லா ஏசி இருக்குது. உடனே சூடாக இதுலேருந்து உள்ள ஒன்று ஜில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே என்னான்னு பார்த்தோன்னா இது தண்ணிக்குள்ளே ஃபிஷ் இருக்குது கைஸ். இப்போ வந்து உள்ளே போவாங்க. அதே 2 சைடும் தண்ணி கொண்ட ஃபிஷ் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம நடுவில் பிரிட்ஜில் நடக்கிற மாதிரி இருக்குது கைஸ். வாங்க போவோம் நெக்ஸ்ட்டுக்கு. இப்போ என்னன்னு பார்த்தோன்னா அந்த பிரிட்ஜை இன்னும் தாங்க ரொம்ப பெருசாக இருக்கிறாரு. அந்த இது பற்றி தான் இன்ஃபர்மேஷன் நாங்கள் போர்டில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் நெட்டு தான் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எடுக்கவும் கூடாது, டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து அந்த மவுண்டன்லேருந்து தண்ணி சொட்டும் பாருங்க, கேவுக்குள்ளே தண்ணி சொட்டும். அந்த மாதிரி சத்தம்லாம் உள்ளே கேட்குது. நாங்கள் ஒன்று ஒன்றா போகலாம். இங்கே பாருங்க கேட்குறோம், ஒரு அனிமல் வந்து நடந்த மாதிரி ஒரு அச்சுலாம் வச்சுருக்காங்க. அது ஆர்டிஃபிஷியலாக உண்மையிலே ஒரு அனிமல் வந்து அச்சு வச்சாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. வாங்க அத்தனுக்கு போனால் இதுக்குள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஆனால் ஏசி வந்து ரொம்ப இதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போகலாம். அது மாதிரி என்னெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அதுக்குள்ளே குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. போவோம். அந்த மாதிரி இதில் வந்து $30 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு சொல்ல முடியும். இந்த கேவ் மட்டும் ஓகே, மீடியா தான் அவ்வளோவா நல்லா இல்லை. அதுக்கு வந்து நம்ம ஜூவே பார்த்துட்டு போயிடலாம், செமையாக இருக்கும். இங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா டெக்னிக்கு வந்து நான் ஒரு 5, 4.5, 6 அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அவ்வளோதான் இது வந்து ஒர்த்து. இப்போ வந்து ஒன்று ஒன்றா உள்ளே போவோம். இங்கேருந்து ஒரு crocodile இருக்குது. தெரியுதான்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அடுத்தது திருப்பியும் ஒரு கேவுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இன்னொரு கேவ் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்னேக்கு டேலெல்லாம் இருக்குது. அந்த ஸ்னேக்கு டேலெல்லாம் உள்ளே இருக்குது. நம்ம வந்து ஸ்னேக் வந்து உள்ளே இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்க்குற மாதிரி அது இந்த தெரியுது பாருங்க ஸ்னேக்கெலாம் அவ்வளோ ஸ்னேக் அந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. நன்றி.